This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஊரில் 100 பேருக்கு கழுத்தில் வீக்கம், மம்ஸ் பாதிப்பு, காத்திருக்கும் ஆபத்து, அம்மை என அலட்சியம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு பொண்ணுக்கு வீங்கி நோய் பரவல் பள்ளி குழந்தைகள் இடையே அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக ஒரே கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உள்ள நிலையில் அம்மை நோய் என வீட்டிலேயே சிகிச்சை அளித்து வருகின்றனர் பெற்றோர்கள். அம்மை நோய் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்ட நிலையில் மம்ஸ் வைரஸ் பாதிப்பை அலட்சியம் செய்தால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு, பெண்களுக்கு கருப்பை குறைபாடுகளும் வரும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே மம்ஸ் என்னும் பொண்ணுக்கு வீங்கி நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பொண்ணுக்கு வீங்கி நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. கிராம பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் பள்ளி குழந்தைகளை குறிவைத்து இந்த நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டை அருகே இருக்கும் பிள்ளைநாயக்கம்பட்டி என்ற கிராமத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது. மேலும் அரசு பள்ளி மாணவர்கள், அங்கன்வாடி குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். ஒரே வீட்டில் 2-3 பேருக்கும், ஒரே தெருவில் 10-15 பேருக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களோ அது அம்மை நோய் பாதிப்பு, கன்னத்தம்மை வந்திருக்கிறது என வேப்பிலை, மஞ்சள் கன்னத்தில் தடவி பழைய நடைமுறையை கடைபிடித்து வருகின்றனர். ஒரு சில மருத்துவமனைகளுக்கு கூட்டி சென்று சிகிச்சை அளிக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அல்லது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டி அரசு பள்ளி ஆசிரியர்களும் அலட்சியமாக இருக்கிறார்கள். தங்கள் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் நிலையில் இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் பெற்றோர்கள். மேலும் பள்ளிக்கு திடீர் என மாணவிகள் விடுப்பு எடுப்பது குறித்து பள்ளி நிர்வாகமோ அங்கன்வாடி நிர்வாகங்களோ கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. பாராசிட்டமல் உள்ளிட்ட சாதாரண மருந்துகளை எடுத்துக்கொண்டாலே இந்த நோய் பரவலில் இருந்து தற்காத்து கொள்ள முடியும். உரிய சிகிச்சை எடுக்காவிட்டால் பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இது தொடர்பாக மருத்துவர் சரணிடம் பேசிய போது, பொண்ணுக்கு வீங்கி நோய் பரவல் பாராமிசோ என்னும் வைரஸால் பரவுகிறது. இது காற்றில் எளிதாக பரவக்கூடியது. இந்த நோய் காதுக்கு முன்பாக இருபுறமும் உமிழ்நீர் சுரப்பியின் வீக்கம்தான் இந்த நோயின் அறிகுறி ஆகும். இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் இடது அல்லது வலது காதுக்கு கீழே பெரிய வீக்கம் தென்படும், காது கீழே வலி ஏற்படும், மேலும் காய்ச்சல், உடல் சோர்வு ஏற்படும். இந்த நோய் அறிகுறி தென்படுவதற்கு முன்னதாக மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவும் வாய்ப்பும் உள்ளது. ஒருவர் மூலம் 12 பேருக்கு இது பரவும். இந்த நோய் வெகு காலமாக சமூகத்தில் இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் அதிகரித்து வருகிறது. தற்போது கடந்த 6 மாதத்தில் மேலும் அதிகரித்து உள்ளது. ஒரே ஆண்டில் 8% அதிகரித்து உள்ளது. உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் இந்த நோயால் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்படும். அதனைத் தொடர்ந்து மூளை மற்றும் தண்டுவடம் சுற்றியுள்ள ஜவ்வுகள் பாதிப்பு, கணையம் பாதிப்பு, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிப்பு ஆகியவை ஏற்படும். இந்த நோய்க்கு எதிராக குழந்தைகளுக்கு 15 வயதுக்கு பின்பு, அதனைத் தொடர்ந்து 5 வயதுக்குள் தடுப்பூசி போட வேண்டும். தற்பொழுது மந்தை நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருகிறது. இதனால் இந்த நோய் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்த நோய் பாதிக்கப்படும் இடங்களை கண்டறிந்து மருத்துவ முகாம் நடத்தி தடுப்பூசிகளை போட வேண்டும். ஏனென்றால் வரும் முன்பே நோய்களை தடுப்பது நல்லது என்று கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.